இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகுறதுக்கு ஒன்று பண்ணலாம். ஒரு அருமையான மெத்தட். ஒரு ஜாதி இல்லை அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏதாவது ஒரு தலைவரை எடுத்துக்கோங்க. அவரை பற்றி பெருமையாக பேசி வீடியோ போட்டுருங்க. குறிப்பாக நான் இந்த ஜாதியை சார்ந்தவன் இல்லை அப்படின்றதையும் போட்டுக்கோங்க. ஒரு 1 வீக்கில் ஒரு குரூப் இருக்காங்க எல்லா ஜாதியிலையுமே. அந்த வீடியோவை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி உங்களை ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க. அவங்களுடைய வேலையை என்னென்னா இந்த மாதிரி வீடியோக்களை எடுத்து பரப்புறது. இதுக்கிட்ட நிறையா பேர் இருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் எடுத்து உங்களை போடுவாங்க. ஏற்கனவே அவங்க ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க. எடுத்து உங்கள் போஸ்ட்டை போடுவாங்க. போட்டு பெருமை பேசிக்கிடுவாங்க. உங்களுக்கும் ரீச் கிடைக்கும், நல்ல ரீச் கிடைக்கும். இதுக்குன்னு பல குரூப் இருக்காங்க. நீங்கள் எந்த கேஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு பல குரூப் இருக்காங்க. அவங்க கேஸ்ட் ரீதியாக நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்க பேசி அப்படின்னா உங்களை ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க. ஒரு வேளை யாராவது உங்கள் கமெண்டில் கேஸ்ட் ரீதியாக வீடியோ போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி உங்களை அவதூறாக பேசினா மிரட்டினா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அதையும் அந்த குரூப்பே பார்த்துக்குறாங்க. அவங்க அதை ரிஸ்க்கை எடுத்துக்கிட்டு அவங்க இன்பாக்ஸில் போய் கல்வி கறி ஊற்றுறது, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது, முடிஞ்சால் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணி கூட பேசுகிறது.